Hello friends, welcome back to our channel Top 10 Factory. நம்ம தமிழ்நாட்டில் வளர்ச்சி எல்லாமே பேனர்ல தான் இருக்கு. தரணியில் பார்த்தா ஒரு குடிநீரும் கிடைக்காத ஊரு, ஒரு மருந்தும் கிடைக்காத பசங்க, ஒரு சாலையில கூட நடக்க முடியாத மக்கள். இதுதான் உண்மைங்க. அரசியல்வாதிகள் பேசி பேசி கொள்றாங்க, பட்டமும் வாங்குறாங்க, அடிப்படை சேவைகள் கூட இல்லாம மக்கள் தவிக்கிறாங்க. இந்த வீடியோல தமிழ்நாட்டுக்குள் உள்ள மாபெரும் பிழையை சொல்றது தான் 10 முக்கியமான சேவைகள், இன்னும் இல்லாத சேவைகள் கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்க குரலை உருவாக்கும். உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த ஆத்திரம் வார்த்தையா வெளியே வரும். தமிழ்நாட்டும் வாழும் ஒவ்வொரு குடிமகனும் தலையில் பச்சை கம்பளமோடு வாழணும்னா முதல்ல இந்த 10 சேவைகள் இருக்கணும். பிளேஸ்ல இருக்கிற சேவை தான் சாலை வசதி இல்லாமை. மக்கள் உயிரோட நடக்க முடியாத நிலை. சாலையில தான் எல்லாமே நடக்கணும். வேலைக்கும் போகணும், பசங்களை பள்ளிக்கும் விட்டுட்டு வரணும், மருத்துவமனைக்கும் போகணும். ஆனா 2025 தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு இன்னும் பக்கத்துல நன்கு பராமரிக்கப்பட்ட சாலையே இல்லைங்க. மழை வந்தா தண்ணீர்ல முழுகிற சாலை, குப்பைகள் நிறைந்த சாலை, ஆம்புலன்ஸ் வர முடியாத சாலை, முன்னோர்கள் கட்டிய சாலையை கூட பராமரிக்க முடியலையே அரசே. மழைக்காலமே ஆபத்துக்கு அழைப்பா. இதுக்கு மேல் அறிவார்ந்த அரசுன்னு உங்களை சொல்ல முடியுமா? ஊருக்குள் சாலை கூட தர முடியாத அரசாங்கம் என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் நியாயமாவே இல்லை. இப்போதான் புரிகிறது. அரசு மேம்பாட்டை சொல்லிக்கிட்டு அடிப்படை சாலை கூட தர முடியாத இருக்குது. 9th பிளேஸ்ல இருக்கிற சேவை தான் டிஜிட்டல் சேவைகள். ஆப்ல இருக்குது, ஆனா மக்கள்கிட்ட இல்லையே. ஆன்லைன்ல ஃபார்ம், இ சேவை, ஆப்ல சர்டிபிகேட் டவுன்லோட் எல்லாமே சொல்றாங்க, ஆனா கிராமத்துக்கு ஒரு வைஃபை சிக்னல் கூட வராத நிலை. இ சேவை கொண்டு வந்தா ஒவ்வொரு நபர்களுக்கும் உபயோகப்பட வேண்டுமே. ஆனால் இப்ப என்னன்னா அந்த ஊர்ல பவர் இல்ல, பிஎஸ்என்எல் நெட்வொர்க் கூட டவுன், தட்டச்சு தெரியுமான்னு கேட்கிற நிலை. ஒரு சர்டிபிகேட் எடுத்துக்க 3 நாட்கள், 4 பஞ்சாயத்து அலுவலகம், ஒரு தேடி அலையிற கம்ப்யூட்டர் சென்டர். இதுதான் எங்கள் டிஜிட்டல் தமிழ்நாடா? குடிமகனுக்கு ஒரு ஆதார் கரெக்ஷன் கூட 200 ரூபாய் கேட்கறது சாதாரணமா இருக்கு. ஆப் லான்ச் பண்ணுறதுக்கு ஏராளமான பட்ஜெட். ஆனா அந்த ஆப் ஓபன் ஆகணும்னா நல்ல இன்டர்நெட் வேணும். அது எல்லாருக்குமே கிடைக்காது. பொதுமக்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு இ சர்வீஸ் சென்டர் கூட இல்லாமல் டிஜிட்டல் இந்தியா என்பது ஒரு ஜோக் மாதிரி ஆகிடுச்சு. பார்க்க போற சேவை போக்குவரத்து சேவை. நகரத்துக்கு மட்டும் அரசா, கிராமத்துக்கு இல்லையா? அண்ணா நகர்ல ஒரு பஸ் கையோடு போனா அடுத்தடுத்து 5 நிமிஷத்துல வந்துடும். ஆனா வடலூர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் மாதிரியான மாவட்டத்தில் பக்கத்தில் உள்ள 1000 கிராமங்களுக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் பஸ் கூட வராது. அதுவும் வந்துச்சுன்னா பகலில் தான், இரவுல நீ வெறும் நடந்து போயிட வேண்டியதுதான். இது தமிழ்நாடு தான், ஒரே மாநிலம், ஆனா ஒரே மக்கள் கிடையாது போலேயே. நம்ம டாக்ஸ் கட்டுறோம், ஆனா போக்குவரத்து வசதி கிடைக்கிறதே இல்லையே. மாணவிகள், வேலைக்காரர்கள், வயதான அப்பா அம்மா எல்லாருமே ஒரு பஸ்ஸுக்காக 2 மணி நேரம் காத்திருப்பது தான் வாழ்க்கையா? ஒரு அரசு இதை விலைக்கே இல்லாம பார்க்கிறதா? நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான பாதை எது தெரியுமா? மக்களை நகரத்திற்கு கொண்டு செல்லும் வாகனங்கள் தான். ஆனா இங்க 1970 ஓடிய பஸ் இன்னும் ஓடுது. அந்த கிராமத்துல அந்த பஸ்ஸுக்குள் நுழையவே முடியாது. ஏன் இப்படி? நகரம் மட்டும்தான் வாழ வேண்டியதா? கிராம மக்கள் பார்த்திருக்க முடியாதவர்களா? தனியார் ஓம்னி வேனுக்கும் மினி வேனுக்கும் பச்சை கொடி காட்டுற அரசாங்கம் ஒரு பஸ் கூட போடலையா இந்த ஊருக்காக? அதாவது பஸ்ஸை தாண்டி நம்ம வாழ்க்கை கூட போகக்கூடாதுன்னு முடிவே எடுத்திருக்காங்க போல. நீங்க டிவில பார்த்திருக்கீங்களா? நம்ம அரசு மக்கள் நலனுக்காக வேலை செய்யறோம்னு சொல்றாங்க, ஆனா அந்த நலன் யாருக்காக? ஒன்லி சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மாதிரியான மாவட்டங்களுக்கா, இல்ல பிற ஊர்க்காரர்களுக்குமா? அதிலும் பஸ் கட்டண உயர்வு, தரமற்ற பஸ்கள், மெக்கானிக்கல் பிழைகள், ஏற்கனவே மக்கள் தாங்க முடியாத வரி எல்லாமே கட்டுறாங்க. அதுக்கு பதிலா ஏன் ஒரு பஸ் கூட போட மாட்டீங்களா? நம்ம அரசாங்கம் நடத்துற போக்குவரத்து வசதி அது மக்களுக்கான சுமைதான், வசதி கிடையாது. போக்குவரத்து வசதி இல்லாத ஊரில் மக்கள் பசங்க போல் பள்ளிக்கூடம் போறது கூட பெரிய சாதனை. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பேரும் நீங்க ஒரு நகரத்திலோ இருந்தாலும் கிராமத்திலோ இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கவர்மெண்ட் பஸ் முக்கியமான பங்கை தரும். அந்த பஸ் இன்னும் ஏன் நம்ம ஊருக்கு வரலேன்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா போதும்,
போதும் இப்போதான் மாற்றமே உண்டாகும். 7வது பார்க்க போற சேவை வேலை வாய்ப்பு சேவை. பிஇ முடிச்சவன் பஜ்ஜி போடுறான். இதுதான் தமிழ்நாடா? நம்ம தமிழ்நாடுல ஒரு பக்கம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க ஏகப்பட்ட பேர் குப்பை மாதிரி இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு கடவுள் கிட்ட வேண்டியதா இருக்கு. அப்படியே கிடைச்சாலும் ஏதோ லாட்டரியில கிடைச்ச மாதிரி இருக்கு. இப்போ ஒரு டிகிரியோட வேலை கிடைக்காம பட்டதாரி ஏமாந்து போறதுக்கு யார் காரணம்? நம்ம அரசா இல்ல படிக்க சொல்லி அழுத்தம் தர நம்ம சமுதாயமா? ஒருத்தர் குரூப் 4க்கு படிக்கிறாரு, 4 வருஷமா எழுதி ஃபெயில். இன்னொருத்தர் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாரு, ஆனா சிலபஸ் அப்டேட் ஆகுது, எக்ஸாமும் கேன்சல் ஆகுது, மறுபடியும் தேர்வு, மறுபடியும் அழுகைதான் ஸ்டார்ட் ஆகுது. பிரைவேட் கம்பெனிகள்ல மட்டும் வேலை கிடைக்குது, ஆனா அந்த சம்பளமும் 6000 8000 தான். பஸ் பாஸ், ஃபுட் அலவன்ஸ், பிஎஃப் போனஸ் எதுவுமே இருக்கிறது இல்ல. ஒரு மந்திரி பஞ்சு மாதிரி பேசுறாரு, தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அந்த மந்திரி பசங்க யூஎஸ்ஏல தான் படிக்கிறாங்க. ஆனா நாங்க இந்த டீ ஷாப்ல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு தெரியல போல. ஒரு காலத்துல கவர்மெண்ட் ஜாப்க்கு ரொம்பவே மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்போ அது லாட்டரி மாதிரி தான். எக்ஸாம் எழுதுறவங்க கோடி கணக்குல, ஆனா வேலை கொடுக்கிறது 1000 பேருக்கு தான். ஐடி ஜாப்க்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், சர்டிபிகேஷன் வேணும், ஸ்கில் செட் வேணும். ஆனா வேலைக்கு ஃப்ரெஷர் வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்கே போனோம்? வேலை வாய்ப்பு இல்லாம தற்கொலை செய்யும் பட்டதாரிகள் பற்றி கேமரா காட்டாது. ஆனா செலிபிரிட்டியோட பர்த்டே பத்தி 1 மணி நேரம் செய்தி நடக்கும். தேர்வு நடத்தும் தமிழக அரசு நிறுவனங்களே ஆன்சர் கீயில் தவறு பண்ணுறாங்க. எதிர்கட்சியில் இருந்தவங்க அரசியல் வந்ததும் ஜாப் போர்டுக்கு முகம் காட்ட மாட்டாங்க. மாநில வளர்ச்சி அசாதாரணம் சொல்றவங்க, ஆனா அந்த வளர்ச்சியில் வேலை இல்லாதவர்கள் அடிக்கிற வறுமை நடனம் யாரும் பார்க்க மாட்டாங்களே. கல்விக்கே மதிப்பில்லை, வேலைக்கே வாய்ப்பில்லை. இந்த நிலைமையை தமிழ்நாட்டின் வளர்ச்சின்னு சொல்லலாமா? வேலை இல்லாம தாங்கி கொண்டு இருக்கிற பசங்களுக்காக இந்த வீடியோவை ஃபார்வர்டு பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் உண்மை நிலையை சொல்லுங்க. அரசு மருத்துவமனைகள் சேவை. அம்மா எமர்ஜென்சின்னு அழுகுறாங்க, ஆனா ஹாஸ்பிட்டல்ல டாக்டரே இல்லை. தமிழ்நாடு அரசு மருத்துவமனைனா அடிக்கடி கேட்கிற வார்த்தை மருந்து இல்லை, டாக்டர் இல்லை, முழுசா வரும் அப்புறமா பாருங்க. இதுதான். அம்மா அப்பா வயது மூத்தவங்க அவர்கள் கைக்கு வைத்துதான் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா கேட்லயே பாம்பு மாதிரி இருக்கும், லைனை பார்த்தாலே பயமா தான் இருக்கும். எமர்ஜென்சி வார்டில் நோயாளி இருக்கும் சூழ்நிலையில் கூட ஒன்றும் ஹேப்பனிங் இல்லை. நர்ஸ் வந்து சேட்ல எழுதுறாங்க, ஆனா டாக்டர்களே இல்லை. ஆம்புலன்ஸ் கால் பண்ணினா 8 மணி நேரத்துக்கு பிறகுதான் வரும். ஒரு சின்ன ஃப்ராக்சருக்கு எக்ஸ்ரே வேண்டாம்னு சொல்றாங்க. எக்ஸ்ரே ஃபிலிம் இல்லைன்னு அப்புறம் போனவங்க தனியா வெளியே ரூபாய் 300 கொடுத்து தான் எடுத்துட்டு வரணுமாம். இனி மருத்துவமனை பற்றி பேசணும்னா டாய்லெட்க்கு போற மனசே இல்லை. வாசனையால ஒரு கட்டண ஹாஸ்பிட்டலுக்கே பார்க்கலாம் போல் இருக்கு. எது ஒஸ்ட்னு தெரியுமா? கேன்சர், டயாலிசிஸ், சர்ஜரி மாதிரி பெரிய சிகிச்சைகள் தான் இலவசம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மெஷின்ஸ் ஒர்க் செய்யல, பெட் கிடையாது, டாக்டர் லீவ்னு சொல்லுவாங்க. முக்கியமா டாக்டராவது அதுவும் உயிர் காப்பது வேலையா இருக்கணும். ஆனா இங்க சில பேர் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி சும்மா ரிலாக்ஸ் பண்றாங்க டாக்டர்கள். கடைசி வரி இதுதான். அரசாங்கம் இலவசம்னு சொல்றது உண்மை, ஆனா அது நடக்கிறதால இல்ல, அது ஒரு டிராமா தான். மக்கள் வாழவே முடியாம இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் மருத்துவம் கூட ஒரு லக்ஸரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்க வீட்டில் யாராவது அரசு மருத்துவமனைக்குள் உயிருக்கு போராடி இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பண்ணாங்கன்னு. இந்த வீடியோவை அவர்களின் ஒளியாக மாற்றுங்க. வாழ்க்கையில் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி வந்துவிடும், அதுக்கப்புறம் தேடி போற மருத்துவ வசதி இல்லாத தமிழ் மக்களுக்கான கண்ணீரை யாராவது கேட்கட்டும். 5வது பார்க்க போற சேவை கல்வி சேவை. கல்வி என்பது ஒரு உரிமை, ஆனா இங்க அது ஒரு சோகம். தமிழ்நாடுல அரசு பள்ளி கல்வி கட்டணம் இல்லாம இருக்கு, அது நல்ல விஷயம்தான். ஆனா அதுல பயில்ற பசங்க வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஏன் தெரியுமா? கல்வி இல்லாம வாழ முடியாது. ஆனா இங்க கல்வி கிடைக்கிறதுலேயே கேள்விக்குறி இருக்கு. ஒரே ஒரு பள்ளியில 2000 மாணவர்கள், ஆனா ஆசிரியர்கள் 4 பேர் தான். பயாலஜி டீச்சரா இல்ல, இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒரு ஃபுல் டைம் டீச்சரும் இல்ல. படிக்கிற பசங்களுக்கு பாட புத்தகம் வரவே இல்லை. போர்டு எக்ஸாம்ல எழுதணும்னா டியூஷன் போவாங்க. ஏன் ஒரு அரசு பள்ளி ஸ்டூடெண்ட்க்கு டியூஷன் தேவையா?
கல்வி கட்டணம் இல்லைன்னு சொல்லிட்டு தரமான கல்வி தர மாட்டேன்றாங்க தான் இன்னும் பெரிய பிரச்சனையே. அரசு பள்ளியில படிக்கிற பசங்களை பார்த்து சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கிற பசங்க சிரிக்கிறாங்க. என்ன காரணம்? அரசு திட்டங்களை முழுமையா நடைமுறைப்படுத்தாத அரசாங்கம் தான். ஒரு பள்ளியில கட்டிடமே இல்லாம ஒரு தானியங்கிற ஷெட்ல பள்ளி நடத்துறாங்க. ஆசிரியர்கள் வேலைக்கு வரதும் லேட்டு, போறது இயர்லியாவே போறாங்க. வீடியோ பார்த்து படிக்க சொல்றாங்க, ஆனா டிவில சிக்னல் கூட இல்லை. அதை அரசு வேலைக்கு கோச்சிங் தர வேலை நடந்தா அதை பார்த்து வேலைக்கு வராம போறதெல்லாம் என்ன அரசியல்? மாணவர்களுக்கு மத்தியில உணவு திட்டம் இருக்கு, ஆனால் தினமும் அந்த உணவு தரமாக இல்லாதது நம்ம குழந்தைகள் அங்க செல்வதையே தவிர்க்க வைத்திருக்கு. தரமான கல்வி இல்லாததால் இளைஞர்கள் பயணமே இல்லாதது போல் வேலை வாய்ப்பு கிடைக்காம பலரும் வருடம் வீணாக்குறாங்க. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி பற்றி பெருமையாக பேசுறாங்க, ஆனா ஒரு அரசு பள்ளி டாய்லெட்ல போனதால பசங்க வீட்டிலேயே போயிடுறாங்க. இது வளர்ச்சியா? கல்வி என்ற ஒரு சுதந்திரத்தை பெற்றோர்களுக்கும் பசங்களுக்கும் போராடி சேர்க்கிற நிலைதான் இங்க இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தேவை தரமான கல்வி, இல்லைன்னா வளர்ச்சி உண்டாவிடவே முடியாது. அரசு பள்ளியில் தரமான ஆசிரியர்கள், கணினி லேபு, நூலகம், விளையாட்டு மைதானம், ஏன் இவையெல்லாம் சிபிஎஸ்இ பள்ளிக்கு மட்டுமே இருக்கணுமா? அடுத்ததா ஃபோர்த்தா பார்க்க போற சேவை பெண்களின் பாதுகாப்பு சேவை. அம்மா ராத்திரி போனா திரும்ப வருவாளா என்ற கவலையோடு வாழும் மாநிலம் தமிழ்நாட்டுல. பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா பாதுகாப்பா இருக்கான்னு கேட்டா பதிலே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஊர்ல ஒரு பெண் பாலியல் பலாத்காரம், தொல்லை, கேலி அடித்தல், இது ஒரு புதுமை இல்லை, சாதாரணம் ஆயிடுச்சு. ஒரு ஒர்க்கிங் உமன் நைட்ல 8 மணி அப்புறம் வீடு திரும்புதுன்னா வீட்டுக்காரர் வீடு மாறி பதறுறாரு. ஏன்? தெருவில் போற பெண்ணை கையால பிடிக்க கூட பலருக்கு பயமே இல்லை. அரசு பேருந்து குழந்தையோடு போற அம்மா இருந்தாலும் அவங்க பக்கத்துல யாரோ கை வைக்கிறானா அப்படி ஒரு கவலை. லேடி சீட்ல கூட நிம்மதியா உட்கார முடியாது. மாணவிகள், பெண்கள், வேலைக்கு செல்வோர், இவர்கள் எல்லாம் பெப்பர் ஸ்ப்ரே, நைஃப் கூட வைத்து போறாங்க. இது பாதுகாப்பா இருக்க சொல்ற தமிழ்நாடு. நம்ம ஊர்ல பெண்கள் கல்லூரிக்கு போனாலும் பஸ் ஸ்டாப்ல போகும் வழி வீடியோ எடுப்பவங்க, படம் எடுத்தவங்க இன்ஸ்டால போடுவாங்க. இது ஒன்றும் வளர்ச்சி இல்லை, இது தவறை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலை. தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் சிட்டி யோசனையில பெண்கள் பாதுகாப்பு சிசிடிவி திட்டம் என்ன ஆனது? ஒவ்வொரு ஏரியாவிலும் சிசிடிவி இல்லாம இருக்கு. தெருவில் நடக்கிற பெண்கள் நிம்மதியா சிரிக்க முடியாத நிலை. ஏய் சிரிக்கிறா பார்னு சிலர் கேலியும் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளுக்கு முன் ஒரு பெண்மணிக்கு நடுரோட்டில் செஞ்ச தொல்லையோடு போராடி கொலை செய்யப்பட்டாங்க. அப்படியே செய்தி முடிந்து விடுகிறது. ஆனால் பாதிப்பு அந்த மாமியார், குழந்தை, குடும்பம், கணவர், அவர்கள் உயிர் விட்டுடுவாங்க. பெண்களின் பாதுகாப்பு என்பது ஒரு மாவட்ட தலைவரோ கமிஷனர் செய்தியில சொல்லுற பேச்சோ இல்லை, அது தெருவில் நடந்தால்தான் உண்மை. பெண்களுக்கு பாதுகாப்பான வீதி, பாதுகாப்பான வேலை, பாதுகாப்பான நகரம், பாதுகாப்பான அரசு, இதுவே உண்மையான பெண்கள் சுதந்திரம். மூணாவது பார்க்க போற சேவை பாதுகாப்பான குடிநீர். மழை வந்தாலும் தொற்று, வெயில் வந்தாலும் தாகம். தமிழ்நாட்டின் பெரும்பாலான கிராமங்கள் மற்றும் சில நகரங்களிலே கூட பாதுகாப்பான குடிநீர் என்பது ஒரு கனவாகவே மாறியிருக்கு. டிடிஎஸ் என்னவோ தெரியாது. பாரம்பரியம் போல குளோரின் வாசனை மட்டும்தான் இருக்கும் தண்ணீரில். பச்சை நீர், பழுப்பு நீர், சில நேரம் எச்சரிக்கை இல்லாத பசுமயக்கம். குடிநீர் என்பது ஒரு மனித உரிமை, ஆனால் இங்கே அது ஒரு கார் வீடுகளுக்கான பிரிவிலேஜ். ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு வீட்டு முன் 24 மணி நேரமும் குடிநீர் குழாய் ஓடுது. அதே ஊரில் மற்றவர்கள் பாட்டிலோடு வரிசையா நிற்கிறாங்க. நமக்கு கொடுக்கப்படும் குடிநீரில் நைட்ரேட் அளவு அதிகமாக இருக்கும். அது குழந்தைகளுக்கு பித்தப்பை பாதிப்பு தரும். அரசு அறிவிக்கிறதாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் RO ட்ரிங்கிங் வாட்டர் சிஸ்டம். ஆனால் அப்படின்னா அரசு பள்ளிக்கூடங்களிலே உள்ள சாமானா அது? பரிசோதனைக்காக தகுதியில்லாத முறை. நிலத்தடி நீர் தாழ்ந்துடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கே காரணம் மழைநீர் சேமிப்பதை செய்யாத அரசாங்கமே. ஒரு காலத்தில் வீட்டின் முன் கிணறு இருந்தது, இப்போ RO வாட்டர் கேன் இருக்கிறது. ஆனால் அது வந்த இடம் தெரியாது. சென்னையில் மட்டுமல்ல, மதுரை, திருச்சி, சேலம், கோவை, எல்லா பெரிய நகரங்களிலும் கூட குடிநீர் என்பது ஒரு பாலிடிக்ஸ். ஊர் மத்தியில் ஒரே ஒரு பம்பு, 100 பேர் வரிசை, எல்லாரும் 2 குடம் தான். ஆனால் சுமார் 15 குடம் எடுத்துக்கிட்டு வர்றவர் தனக்கு தெரிந்த ஊராட்சி உறுப்பினர். அரசு திட்டங்கள் போதும், நல்ல குடிநீர் சேவை வேண்டும். வாரத்தில்
ஒரு தடவை குடிநீர் வரும் சமூகத்தில் எப்படி நோய் இல்லாத தலைமுறையை உருவாக்க முடியும்? மழைநீர் சேமிப்பு திட்டங்கள் பொய்யா? நிலத்தடி நீர் மேலாண்மை இல்லை. குடிநீர் வசதி இல்லாத சமூகத்தில் உடல் நலமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாம எப்படி இருக்கும்? இரண்டாவது பார்க்க போற சேவை கிராம சுத்தம் மற்றும் கழிவுநீர் மேலாண்மை சேவை. சாக்கடை அடைப்பு ஒரு ஊர்தான் அடிமைத்தனம். ஒரு பக்கம் வெற்றிகரமான ஊராட்சி திட்டங்கள்னு பேனர்கள், மறுபக்கம் மூட்டையாய் திரியும் கழிவு நீர். இதுதான் நிஜம். கிராமங்களில் சாலையின் ஒரு பக்கம் குடிநீர் குழாய், மறுபக்கம் கழிவு நீர், இரண்டும் ஒன்று கலந்துவிடும் அந்த அளவுக்கு நேர்த்தியற்ற திட்டங்கள். ஒரே ரோட்ல குடிநீர் குழாயும் கழிவு நீர் வாய்க்காலும் இரண்டுமே ஓடுது. ஆனா இப்படி இருக்கும் ஊர்ல சுகாதாரத்துக்கு எப்படி வாய்ப்பு? பள்ளிக்கூடம் பக்கத்துல 3 மாதமா கழிவு நீர் வந்து கசியுது. அதையும் இன்னும் இக்னோர் பண்ணுறாங்க. அதுல நாய், பசு, நம்ம பசங்களும் சென்று கயிறு போட்டு விளையாடுறாங்க. மழை காலத்துல இந்த கழிவுநீர் கால்வாய்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே நுழையும். அந்த நேரம் தப்பிக்கவும் முடியாது. அரசு திட்டங்கள் சுத்தம் செய்யறதுக்கான போஸ்டர்கள் மட்டும்தான். தூய்மை இந்தியா, சுவாச பாரத் இவை தமிழ்நாட்டின் கிராமங்களுக்கு ஒரு ஜோக் மாதிரி தான். மழை வரும்போது சாக்கடை நிரம்பி வெளியே சிந்தும். அந்த வாசனை, அந்த நீர் நம்மை குழந்தைகளுக்கே நோயை தரும். ஒரு கிராமம் தூய்மையா இருக்கணும்னா முதலில் கழிவு நீர் சரியாக செல்லணும். இவங்க என்ன நடக்குது? வழியில்லாத நீர் சாலை முழுக்க பறக்குது. சிறிய ஊர்களில் பெண்கள் திறந்த வெளியில் கழிப்பறைக்கு போறது இன்னுமே வழக்கம். இது ஒரு சமுதாய அவமானம் இல்லையா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது எங்க ஊருக்கு எப்போ வரும்னு தெரியல. ஏற்கனவே மாசுபட்ட நீர், வீணான கழிவுகள், இதெல்லாம் நம்ம தலைமுறைக்கு விஷம்தான். தமிழ்நாட்டின் கிராமங்களில் சுகாதாரம் தேடிக்கிட்டே இருக்கு. வாழும் நிலை இல்லை, வாசிக்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லை. ஃபர்ஸ்டா பார்க்க போற சேவை அரசு அலுவலகங்களில் நேர்மையற்ற சேவை. காகிதம் இருக்குது, கவனிக்கிறவங்க கிடையாது. நீங்க ஒரு ஆதார் எண் திருத்தம் பண்ண போனீங்கன்னா முதல்ல 5 பேர் தான் அங்க உள்ளாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இது என் வேலை இல்லைன்னு. அரசு அலுவலகங்களில் சேவை பொதுமக்கள் எதிர்பார்க்கும் மரியாதையா இல்ல ஒரு பழிவாங்கும் நிலைமையா? அரசு அலுவலகத்தில் இருக்கிற மேலாளர் சாப்பாட்டுக்கு போனா லஞ்ச் நேரம் 11:30க்கே போயிடுவாங்க. பிறகு வர நேரம் 3 மணி கூட ஆகும். மூத்த குடிமக்கள் 3 மணி நேரம் காத்திருந்த பிறகும் ஐயா இனிமே கடைசியாக வாருங்க என்பதுதான் பதில். லஞ்சம் இல்லாமல் வேலை நடக்குமா? ஒரு சாதாரண கடை திறப்பு லைசன்ஸ்க்கே சிரமமா இருக்கு. மற்றபடி இலவசமாக கிடைக்க வேண்டிய சான்றிதழ்கள் லஞ்சம் இல்லாமல் கிடைக்காமலே போயிடுது. ஆன்லைன் சேவைகள் சொந்தமாக தேவைப்படும் போது சர்வர் பிஸின்னு சொல்றாங்க. ஆன்லைன்ல தானே செய்யணும். அப்படியா? ஆன்லைனும் இல்லை, ஆஃப்லைனும் இல்லை. அதுவே அரசு சேவையின் வாசகம். நம்ம கையில் மனு இருக்குது, ஆனா கவனிக்கிறதுக்கு மனமுள்ள அதிகாரிகள் கிடையாது. இதுதான் தமிழகத்தில் நடக்கும் அரசு அலுவலக சேவையின் நிஜ நிலை. இப்படி ஒரு சேவையா நாம் எதிர்பார்க்கிறோம்? இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 10 சேவைகள் பற்றி பார்த்துருப்போம். தமிழ்நாட்டின் மக்களுக்கு தேவைப்படும் இந்த 10 சேவைகளும் அரசின் மோசமான செயலால் இந்த சேவைகள் நிழலாகவே போனது. தன்னம்பிக்கையோடு விழிப்புணர்வோடு மிக்க நாடாக வளர வேண்டும் என்பதற்கு பதிலாக நம் மக்கள் இன்றும் அடிமை போலவே அடக்கப்பட்டு தான் இருக்காங்க. இந்த சேவைகள் எதுவுமே சினிமா கதைகளில் மட்டுமே இல்லை. உண்மையான மாற்றம் வர வேண்டியது இனிமேல் அல்ல, இப்போதே. மக்கள் எழுந்துக்கணும், கொஷின் கேட்கணும். அப்போதான் எல்லாமே மாறும்.